சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. அப்போ ஆனந்திய மீட் பண்ணாம ஏன் அவாய்ட் பண்றீங்க? இல்ல மதர், ஆனந்தியோட வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு முதல்ல நான் அதை தெரிஞ்சுக்கணும். யார் மூலமா உருவாச்சுனே தெரியாத அந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம நம்ம இல்லத்துல தங்கி பெத்துக்கணும்னு வந்திருக்கா. என்ன மதர் சொல்றீங்க? நேத்து வரைக்கும் ஆனந்தி யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அவளை பத்தி எல்லாமே தெரியும் மனோன்மணி. ஆனா அன்பு மாதிரி ஒரு தங்கமான புருஷன் துணையா இருக்கும்போது அவ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? அந்த குழந்தைக்கோ அந்த குழந்தையாலேயோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணான்னு நினைக்கிறா. இன்னும் சொல்ல போனா அவ இங்க சென்னையில தங்கணும்னு கூட நினைக்கல. வேற ஏதாவது வெளியூர்ல இருக்கிற நம்ம இல்லத்தோட பிரான்ச்சுக்கு போய் குழந்தைய பெத்துக்கிட்டு அங்கேயே அந்த குழந்தையோட வாழணும்னு நினைக்கிறா. அவ எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. இல்ல மதர், அவ இப்படி ஒரு முடிவுக்கு வர வேற ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவ ஏதோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது மதர். நீங்க ஆனந்தி கிட்ட பேசுங்க, அப்பதானே தெரியும். இல்ல வேணாம், இப்போதைக்கு இங்க சாப்பாடு கொடுத்தது நான் தானே மட்டும் அவளுக்கு தெரியவே வேணாம். என்ன அவ பார்க்கவும் வேணாம் மதர். ஆனா சாப்பிட்டதும் முதல்ல அவ உங்களை தான் பார்க்க வருவா. இல்ல மதர், வேணாம். நீங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க ப்ளீஸ் மதர். அவ இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவ இங்க வரவே மாட்டா. நான் யாரு என்னன்னு எதையும் ஆனந்தி கிட்ட சொல்ல வேணாம் ப்ளீஸ். நீங்க அவளுக்கு உதவி பண்றதாவே அவகிட்ட சொல்லுங்க. அப்பதான் அவ என்ன செய்யறான்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆனந்திக்காக அன்பு படுற கஷ்டத்தை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னாதான் அன்பு ஆனந்தியை எவ்வளவு நேசிக்கிறான்னு உங்களுக்கும் புரியும். அவ்வளவு நல்ல பையன் மதர். மை காட், இவ்ளோ உதவி பண்ண அந்த அன்பையா விட்டுட்டு போக ஆனந்தி நினைக்கிறா? இல்ல, அன்பை விட்டு ஆனந்தி பிரியவே கூடாது. கடைசி வரைக்கும் ஆனந்தி அன்பு கூட தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு ஆனந்தி இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்க கூடாது. சிஸ்டர் சொல்லுங்க, இங்க இருக்காங்க. மதர், ஆனந்தி வரான்னு நினைக்கிறேன். நான் போறேன். அதோ அங்க இருக்காங்க. சரிங்க சிஸ்டர். மதர், வாமா ஆனந்தி, சாப்பிட்டியா? நிறைவா சந்தோஷமா சாப்பிட்ட மதர். நான் அவங்கள பார்க்கலாமா? அது அவங்களுக்கு ஏதோ அவசர வேலை வந்துருச்சுன்னு இப்பதான் கிளம்புனாங்கம்மா. அவங்க அடிக்கடி இங்க வருவாங்க. நீ இன்னொரு தடவை அவங்கள பார்க்கலாம். அப்படியா? போயிட்டாகலாம். சரிங்க மதர், அடுத்த தடவை பாத்துக்கிறேன். நானும் கம்பெனிக்கு போனோம், கிளம்புறேன் மதர். போயிட்டு வா ஆனந்தி. உனக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம வா. ரொம்ப நன்றி மதர், நான் வரேன். சரிம்மா. ஏங்க, என்னங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வண்டிக்கு வேற டிக்கெட் போட்டிருக்கோம். என்னங்க பண்றது? நாம ஒரு திட்டம் போட்டோம், கருப்பு வேற ஒரு திட்டம் போட்டிருக்கான். போற வழியில போவோம் பேச்சு. ஜூனியர், தாத்தா பாட்டிலாம் வந்திருக்காங்க. நான் போய் உனக்காக தான் பேச போறேன். நீ இங்கே வெயிட் பண்ண, டாட் சீக்கிரம் வந்துடுறேன். ஏதோ பொம்மையெல்லாம் வச்சிருக்காரு, அதுக்கு ஏதோ பேரெல்லாம் சொல்றாரு. மகேஷ் தம்பி ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க,
எனக்கும் அப்படித்தான் தோணுது